நல்லடியார்களே, எனவே உலமாக்களுடைய விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்துங்க, அவங்கள பாதுகாருங்க. ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து விட்டா அந்த குழந்தைக்கு பேர் கேட்கறதுக்கு மட்டும் ஹசரத், அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஹசரத் பேர் வைக்க வாங்க. ஒருத்தர் மௌத்தாகிட்டாருண்டா ஹசரத் வாங்க ஜனாசாவை சொல்லுவீங்க. இதுக்கு மட்டும் உலமாக்கள். ஆனா மத்ததுக்கெல்லாம் உலமாக்கள் தேவையில்ல, மத்ததுக்கெல்லாம் ஹசரத்மார் தேவையில்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருநாள் வருது. இந்த பெருநாளுடைய தினத்துல எங்களுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சாதாரணமாக நான் எனக்கு ஒரு உடுப்பு எடுக்கிறதாக இருந்தா 5000 கொடுத்து ஒரு உடுப்பு எடுக்கிறேன். அந்த 5000 கொடுத்து ஒரு உடுப்பு எடுத்ததுக்கு வந்ததுக்கு பின்னால அந்த பார்க்க போறதுக்கு 2000 ரூபாய் பெட்ரோலுக்கு செலவழிச்சுட்டு போறேன். 2வது தடவை போறேன், அந்த உடுப்பை பார்த்து எடுத்து கொண்டு வாரேன். அந்த உடுப்பு சரியில்லை, இன்னும் 2-3 தடவை போறேன். 8-10 கடைகளுக்கு ஏறி இறங்குறேன். கூட்டி கழிச்சு பார்க்கல ஒரு தனிநபனுக்கு ஒருவருக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு 5000 ரூபாய், ஆனா அவருக்கு செலவழிஞ்சிருக்கிறது 25,000 ரூபாய். நடக்குதா இல்லையா சமூகத்தில்? கண்ணியத்துக்குரியவர்களே, இதே குடும்பத்துக்கு கூட்டி கழிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 லட்சம் 3 லட்சம் என்பதாக ஆடைகளுக்கு மாத்திரம் பெருநாளைக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பெருநாளுடைய தினம் வந்துட்டா புதிய 1000 ரூபாவை மாத்திக்கிட்டு வந்து ஹசரத்துக்கு கொடுக்கிறேன், புதிய ஒரு 500 ரூபாவை மாத்தி கொண்டு வந்து ஹசரத்துக்கு கொடுக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல இன்னும் சில விளையாட்டுகளை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. சஹான்கள் பிடிக்கிறது பெருநாளுடைய தினம் வந்தா, பெருநாளுடைய தினம் வந்தா அந்த சஹான்களை பிடிச்சி உலமா, நான் சொல்றேன் உலமாக்களை இப்படி கேவலப்படுத்தவானம், உலமாக்களை இப்படி கேவலப்படுத்தவானம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சல்லிய எம்லெப்ல வச்சு அதை பள்ளி நிர்வாகியின் மூலமாகவோ அதை அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. ஒரு ஹசரத்துக்கு அப்படி சல்லிகளை சேர்க்க வானம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க ஊர்ல ஒரு சிஸ்டத்தை போடுறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏண்ட ஒரு உடுப்புக்கு 30,000 25,000 செலவழிக்க முடியும் என்றிருந்தால் ஏன் எனக்கு ஒரு 5000 ரூபாய் சல்லிய ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பள்ளியில் இருக்கக்கூடிய ஹசரத்துக்கு கொடுக்க முடியாது? அவருக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு குழந்தைகள் இல்லையா? அவருக்கு மனைவி மக்கள் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் உடுப்பு எடுக்கிற இல்லையா? அவருக்கு நோய் வார இல்லையா? அவருக்கும் கடைக்கு சாமான் எடுக்க போனா அவருக்கும் எங்கர் வந்து உங்களுக்கு 1200 ரூபா, ஹசரத்துக்கு 400 ரூபாவா? சீனி உங்களுக்கு 1 கிலோ 350 ரூபா, ஹசரத்துக்கு 100 ரூபாவா? இல்ல சகோதரர்களே, ஹசரத்துக்கும் அதே வேலையில தான் சாமான கொடுக்கறாங்க. பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டு பெட்ரோல் அடிச்சா உங்களுக்கு 350 ரூபா, ஹசரத் தானே மௌலை தானே 50 ரூபா. இல்ல சகோதரர்களே, ஹசரத்துக்கும் அதே பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதே இந்த உலமாக்களுக்கு முஅஸ்ஸின்களுக்கு இதே பிரச்சனைகள் இருந்துதான் ஆகுது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வருடம் நியத்து வைங்க, நான் என்ன மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஏன் மஸ்ஜித்ல ஏன் மதரசாக்கள்ல ஏன் ஊர்ல இருக்கக்கூடிய முஅஸ்ஸின்களாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், நான் இந்த வருடம் இந்த ஹசரத்துக்கு நான் ஒரு ஜுப்பாவை வாங்கி கொடுப்பேன். நான் ஒரு 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 பள்ளியில் இருக்கக்கூடிய முஅஸ்ஸினுக்கு ஒரு ஜுப்பாவை வாங்கி கொடுப்பேன். ஊர்ல ஒரு 10 உலமாக்கள் இருந்தா இந்த 10 உலமாக்களையும் நான் கவனிப்பேன். நான் இந்த வருடம் பள்ளியுடைய நிர்வாகத்தில நான் கொண்டு போய் 5000 10,000 ரூபாவை வச்சுதான் நான் கொடுப்பேன். கண்ணியத்துக்குரிய 5000 என்றது பெரிய சல்லி இல்லை, இன்னைக்கு பெரிய சல்லி இல்லை. இன்னைக்கு 1000 ரூபாய் தாளையும் 500 ரூபாய் தாளையும் சில மஸ்ஜிதுகளை நாங்க பார்த்திருக்கிறோம். மாத்தி கொண்டு வந்து கண்ணியத்துக்குரியவர்களே இதை மாத்தி கொண்டு வந்து ஹசரத்துக்கு கொடுக்கிற சந்தோஷமா கொடுக்கிறாரே. கூடியவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாவுடைய காலம் அல்ல இது, அந்த காலம் முடிந்து விட்டது. இன்னும் சில மஸ்ஜிதுகள்ல இதையும் விட கேவலப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 1000 ரூபாய் சல்லிய வச்சு பேமெண்ட்ல போயிட்டு டொய்லெட்டுக்கு போடக்கூடிய ஒரு செருப்பை தான் வாங்க இயலும். இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு டொய்லெட்டுக்கு போடக்கூடிய செருப்பை தான் வாங்க இயலும். ஆனா அந்த டொய்லெட்டுக்கு போடக்கூடிய அந்த செருப்புடைய அமௌண்ட்டை தான் எங்க பள்ளி ஹசரத்துக்கு நாங்க கொடுக்கிறோம். மோவா இல்லை, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் யாரையும் குற்றமாக பேசல, ஏதோ தெரியாம இதுக்கு முன்னால செஞ்சிருப்போம். ஆனா இப்ப எங்களுக்கு உலமாக்களுடைய அந்தஸ்து விளங்குது, உலமாக்களுடைய கண்ணியம் விளங்குது. நாங்க இந்த வருடம் இந்த ஆலிமுக்கு 5000 ரூபாய்க்கு மேல 10,000 ரூபாய்க்கு மேலதான் நாங்கள் கொடுப்போம் என்று உள்ளத்துல நியத்து வைங்க, உள்ளத்துல நியத்து வச்சு கொடுங்க. ஆனா
இந்த 5000 10,000 கொடுத்துட்டீங்கடா அல்லாஹ் இதை பெருக்கி தராம அல்லாஹ்வுடைய மௌத் அல்லாஹ் அடைய வைக்க மாட்டான். அப்படித்தான் நீங்கள் மௌத்தாகி விட்டாலும் அல்லாஹ் இந்த சதகாவுடைய பரக்கத்தை அல்லாஹ் உங்களுடைய பரம்பரைகளுக்கு அல்லாஹ் ஆக்கிதான் ஆகுவான், அல்லாஹ் கொடுத்துத்தான் ஆகுவான். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனுடைய ஒவ்வொரு கூலியையும் நாளை மறுமையில ஒவ்வொருத்தரும் கண்டு கொள்ளதான் போகிறீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நேரமும் சரியாகிருச்சு, அவசரமாக முடிச்சுக் கொள்கிறேன். இது மட்டும் சொல்லிவிட்டு, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தனை வருடம் என் மஸ்ஜிதுல, இத்தனை வருடம் எங்களுடைய மதரசாக்கள்ல பணிபுரிஞ்ச இந்த ஆலிம நான் கண்ணியப்படுத்தணும், இவருக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். எங்களுடைய ஜகாத்துகள், எங்களுடைய இந்த ஹதியாக்களை நாங்க எல்லாத்திനും முன்னுக்கும் பேச்சு செய்யாம தனிப்பட்ட முறையில பேத்து நாங்க பள்ளி நிர்வாகிகளாகவோ ஊர் மக்களாகவோ சேர்ந்து எங்களுடைய இந்த உலமாக்களிடத்துல போறது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்களிடத்துல போய் அவர்களுடைய ஹாலாத்துகளை கேட்கிறது. கட்டாயமா கேளுங்க, ஹசரத் உங்களோட ஹாலாத்துகள் எங்களுக்கு தெரியா ஹசரத். ஒரு இடத்துல உலமாக்களை பத்தி ஹுத்பா ஒன்று செஞ்சதுக்கு பின்னால உடனே பேத்து ஒருத்தர் பேத்து 4-5 பேர் அந்த நிர்வாகத்துல மஷூரா செஞ்சு என்ன செஞ்சாங்கண்டா, சுபஹானல்லாஹ், உடனே மஷூராக்களை பண்ணி எங்களுக்கு இவ்வளவு காலம் இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்ப நாங்க மஷூரா பண்ணி அத ஒரு கிழமைக்கு பின்னால எனக்கு கேள்விப்பட்டுச்சு, நாங்க ஹசரத்துக்கு இன்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தோம் என்று. கண்ணியத்துக்குரியவர்கள், ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க, அவர்களுடைய துஆக்களை பெற்றுக்கோங்க, அவர்களுடைய துஆக்களை பெற்றுக்கோங்க. மற்ற கெட்ட விஷயங்களை சொல்லி அவர்களுடைய, ஏன் சிலர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் உலமாக்களோட இவ்வளவு கோபம் என்று தெரியாது. எடுத்தா உலமாக்களை பத்தி தான் பேசுற, எடுத்தா மதரசாக்களை பத்தி தான் பேசுற, எடுத்தா மஸ்ஜிதுகளை பத்தி தான் பேசுற, பேசினா நிர்வாகிகளை பத்தி தான் பேசுற. ஏன் சமூகத்தில் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியா. அதுலயும் முக்கியமாக உலமாக்களோடையும் மஸ்ஜிதுகளோடையும் மதரசாக்களோடையும் கோபம். அந்நியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் வந்து உங்களோட மத்த விஷயங்கள்ல கைய வச்சாங்களா? ஒன்றிலையும் கைய வைக்கலையே. ஏன் உலமாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய உலமாக்களுடைய விடயத்துல ஏன் கைய வைக்கிறீங்க? அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அவர்களுக்கு அவதூறுகளை சொல்லவானாம், அவர்களுடைய குறைகளை தேடவானாம், அவர்களுடைய குற்றம் குறைகளை தேடவானாம், அவர்களை பற்றி புறங்களை பேசவானாம். அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது. சில அந்நியர்கள் எங்களிடத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க, சில அந்நியர்கள், அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் வந்து எங்களோட சம்பளங்களை சில நேரத்துக்கு கேட்பாங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய சம்பளங்களை சொல்றதுக்கு வெக்கம், சொல்றதுக்கு வெக்கம். ஏன் அந்த அளவுக்கு பலகீனமான, உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத அந்த சம்பளங்களை மஸ்ஜிதுகள்லையும் மதரசாக்களையும் கொடுக்கறாங்க. இதை மற்றவங்கள்ட்ட பேசி சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது, எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன்கள் வந்தா கார்லயும் அதிலையும் இதிலையும் கூட்டு கொண்டு போறாங்க. ஆனா மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஆலிம ஏதாவது ஃபங்க்ஷன்கள், கத்தம், கந்தூரி, அது இது யாசின் என்று சொன்னா, ஹசரத் கோல் பண்ணியாச்சு, ஹசரத் இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஏன் உலமாக்கள் இப்படி கேவலப்படுத்துறீங்க? உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. நீங்க உலமாக்களை கண்ணியப்படுத்தினீங்கடா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையாக ஆக்குவான், நிம்மதியுள்ள வாழ்க்கையாக ஆக்குவான், சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான். ஒவ்வொன்றாக யோசிங்க, நேரம் காணாது, அல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது, உதாரணம் காட்டிக்கொண்டே போகலாம். சாதாரணமாக எங்களுடைய சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, கிளாஸுக்கு அனுப்பினா 2500 ரூபாய் 3000 ரூபாய் பீஸ் கட்டுற கிழமைக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா ஹஸரத்துடைய ஹாலாத் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நிறைய உதாரணங்களை காட்டிக்கொண்டே போகலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆலிம் இருக்கிறது வாஜிப், கட்டாய கடமை. மத்த விடயங்கள் இருக்கிறது ஃபர்து கிஃபாயா. ஒருத்தர் இருக்கிறாரு செஞ்சுக்கிட்டு போகலாம், அது அந்நியர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பள்ளியில் இருக்கக்கூடிய ஆலிம் முஸ்லிமாக இருக்கணும் என்றது கட்டாய கடமை. அதே நாங்க ஒரு வருஷம் இந்த ஹஸரத் பின்னால தொழுதோமே, ஒரு வருஷமா இந்த ஹுத்பாக்களை கேட்டோமே, ஹஸரத்துல முஅஸ்ஸின் பாங்க கேட்டோமே, நாங்க இவங்களுக்கு நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போமே. கண்ணியத்துக்குரிய அள்ளி அள்ளி கொடுங்க, ரப்பு அள்ளி அள்ளி தருவான்.
கிள்ளி கிள்ளி கொடுத்தீங்கன்னா ரப்பும் கிள்ளி கிள்ளி தான் தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. சேப்ல இருக்கிறத, பேங்க்ல இருக்கிறத கண்ணியத்துக்குரியவர்களை செலவழிங்க. நாங்க சம்பாதிக்கக்கூடியது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல. உலமாக்களுடைய விடயத்துல, மஸ்ஜிதுகளுடைய விடயத்துல, முஅஸ்ஸின்களுடைய விடயத்துல, மதரசாக்களுடைய விடயத்துல நீங்க மிச்சம் கவனம் செலுத்தி செலவழிச்சு பாருங்க. ரப்பு அல்லாஹ் நிச்சயமாக தந்து தருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலமாக்களுக்கு செலவழிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லாத்திட பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முக்கியமாக எங்களுடைய காசாவுடைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் தாயுடைய முன்னால், தந்தையுடைய முன்னால் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் குழந்தைகளுக்கு முன்னால் பெற்ற பெற்றோர்கள் கொல்லப்படுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த காட்சியை பார்த்துக் கொண்டு யா அல்லாஹ் அழுது கொண்டு இரத்த ஆறுகளாக